நம்ம அயோத்தியாப்பட்டினம் தாண்டி அடுத்து மின்னாம்பள்ளியில இருக்கோம். மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப் பக்கத்திலே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில நம்ம இருக்கோம். இங்க இருக்கிற எல்லா பிளாட்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரேரா அப்ரூவ்ட் அண்ட் டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் லீகல் எல்லாமே ஃபைனா இருக்கு. எல்லாமே ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. சேலம்ல அவ்வளோ இடத்த விட்டுட்டு நான் ஏன் சென்னை பைபாஸ்ல வந்து லேண்ட் வாங்கணும்? இதுக்கு 3 ரீசன் தான். ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு சேலம் பெங்களூர் ஹைவே வந்துட்டு ஃபுல்லா அக்ரிகல்ச்சரல் செக்டார். அங்க வந்துட்டு நமக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு நமக்கு சேலம் நாமக்கல் ஹைவே பாத்தீங்கன்னா அங்க மல்லூர் தாண்டினாலே வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் போயிடுது. அதுவும் வந்துட்டு சான்ஸ் இல்லை. அடுத்தது நம்ம கோயம்புத்தூரை பத்தி நம்ம பேச வேண்டாம். கோயம்புத்தூராவே எல்லாமே ஃபுல். ஸோ நமக்கு இப்ப இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சேலம் சென்னை ஹைவே. இந்த லே அவுட்ல நமக்கு மொத்தம் 90 பிளாட்ல 55 பிளாட் புக் ஆயிடுச்சுங்க. நீங்க பார்க்கலாம், நீங்க சைட் ஒர்க் இன்னும் போயிட்டு இருக்கு. காம்பவுண்ட் வால் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 90 பிளாட்ல 55 பிளாட் போக நமக்கு 35 பிளாட் சேலுக்கு அவைலபிளா இருக்குங்க. அப்புறம் எல்லா பிளாட்டுக்கும் நமக்கு இண்டிவிஜுவலா பைப்லைன் இருக்குங்க. நமக்கு எல்லாமே மேட்டூர் தண்ணி தான். அதை பத்தி எது பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம சதுரடி வந்துட்டு 1500 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ புக் பண்ற கஸ்டமருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன், நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டீட்டெயில் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பரை பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.